இந்த வருஷத்தை சிலர் மகிழ்ச்சியோடு முடிக்க இருப்பாங்க, சிலர் கண்ணீரின் பாதையில் கடந்து வந்திருப்பாங்க, சிலர் பதில் கிடைக்காத ஜெபத்தோடு கடந்து வந்திருப்பாங்க. ஆனால் உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய கடந்த காலம் நிர்ணயிப்பதில்லை. உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரே தகுதி நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தான் இருக்கிறது. அவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேங்க. வரப்போகிற வருடத்தில் நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். உங்களுக்கு நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தை நான் வெறுமையாக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் கசப்பு, வெறுப்பு, கோபம், மூர்க்கம், அவிசுவாசம், பயம் இவை எல்லாவற்றையும் நிரப்பிக்கொண்டு அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சா கர்த்தர் நமக்கு புதிய காரியத்தை செய்ய முடியாதுங்க. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த வருஷத்தோடு தூர போட்டுவிட்டு, ஆண்டவரே நான் என்னுடைய இருதயத்தை வெறுமையாக்குகிறேன், நீர் என்னை ஆசீர்வதி என்று சொல்லி அவரிடத்தில் காத்திருக்கும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய இருதயம் கசப்பு, வெறுப்பு, கோபங்கள், இந்த மூர்க்கங்கள், பயம், அவிசுவாசம் இதையெல்லாம் நீங்கி விட்ட பிறகு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். இந்த வருஷத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. இது கடைசி நாளாக இருக்குது. ஆண்டவரே, இனிமேல் இந்த விதமான காரியங்களை நான் சுமக்க மாட்டேன் அப்பா. என்னுடைய இருதயத்தை உம்மிடத்தில் கொடுக்கிறேன். என்னுடைய இருதயத்தில் இருக்கிற இந்த காரியத்தில் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு வெறுமையாக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன், என் இருதயத்தை தருகிறேன் என்று சொல்லி உங்கள் இருதயத்தை அவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு 2026 வருஷத்தில் புதிய காரியங்களை செய்வார், புதிய ஆசீர்வாதங்களை தருவார், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவார், புதிய புதிய வியாபாரத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்குவார், புதிய சமாதானம் உங்களுடைய குடும்பத்தை நோக்கி வரும். நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் அத்தனையிலும் கர்த்தர் புதிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். God bless.